ஒரு மலையின் உச்சியில் எப்போதும் அடர்ந்த மூடுபனி சூழ்ந்திருந்த ஒரு குடிசையில் நாதன் என்ற ஞானி வாழ்ந்து வந்தார். ஒருமுறை வாழ்க்கை தெளிவு தேடி மாதவன் அவரை பார்க்க வந்தான். மூடுபனியைக் கண்ட மாதவன், சுவாமி, இந்த மறைக்கப்பட்ட பார்வையால் நீங்கள் எப்படி ஞானத்தை பெற முடியும் என்று கேட்டான். நாதன் புன்னகைத்து, இதை பார் என்று சொல்லி அந்த அடர்ந்த மூடுபனி நிறைந்த பாதைக்குள் நடக்கத் தொடங்கினார். மாதவன் அவர் நடந்ததை கவனித்துக் கொண்டே இருந்தான். நாதன் ஒரு சில அடிகள் எடுத்து வைத்ததும் அவருடைய உருவம் மூடுபனியில் மறைந்துவிட்டது. சில நிமிடங்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வந்து சொன்னார், மாதவா, நான் மூடுபனிக்குள் நடந்தபோது எனக்கு இலக்கு எங்கே என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்தது எல்லாம் நான் எடுத்து வைக்கும் அடுத்த அடி மட்டுமே. நான் என் நடையின் உறுதியை மட்டுமே நம்பினேன். உண்மையான தெளிவு என்பது வெளியே உள்ள காட்சிகளை பார்ப்பதிலில்லை, உள்ளுக்கு இருக்கும் உறுதியுடன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு செயலையும் செய்வதிலுள்ளது. நாதனின் வார்த்தைகளைக் கேட்ட மாதவன் அந்த ஆழமான உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டான். எதிர்காலம் தெளிவாக தெரியாத போது நம்முடைய உள்பலத்தையும் நிகழ்கால செயல்களில் வைக்கும் முழு கவனத்தையும் மட்டுமே நம்ப வேண்டும்.